உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பார்ட்னரோட ஜேர்னியை நீங்கள் ஒரு 2 வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் சின்ன தப்பு பண்ணால் கூட அதை மோட்டிவேட் பண்ணி தான் அதை வந்து கரெக்ட் பண்ணி இப்படி இருந்தால் இப்படி நல்லாயிருக்கும், இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லி பாருங்கள், இதுதான் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங். என்னால் இப்போ கான்ஃபிடென்ஸாக பேசவும் முடியும். ஃபியர்னஸ், எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயங்கிறது ஒன்று இருக்கும். இங்கிலீஷ்னாவே ஒரு பயம். ஸோ ப்ளீஸ் அதை தூக்கி போடுங்க. ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச எல்லா ட்ரைனர்ஸுமே சூப்பர், பொலைட் அண்ட் சாஃப்ட் அண்ட் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் பர்சன்ஸ். நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்க சைடில் 100% எஃபர்ட் போட அவங்க ரெடியாக இருக்காங்க. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கௌரி அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பார்ட்னருடைய 2 months கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஷேர் ஹர் ஃபீட்பேக் அபவுட் த ஜேர்னி. ஸோ சொல்லுங்கள் கௌரி, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஹாய், ஐ எம் கௌரி. I have completed an intermediate course. I would like to go for advanced level. So I am coming from Coimbatore. ஓகே, கிரேட். ஸோ கௌரி, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பார்ட்னரோட ஜேர்னியை நீங்கள் ஒரு 2 வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இது 2 வரியில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, இது வந்து ஃபீல். பிகாஸ் தேடி தேடி ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது தான் அதோட பெயின் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ யாரெல்லாம் பேச முடியலன்னு பெயின்ஃபுல்லாக இருக்கீங்களோ, ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் ஹியர். டெஃபினட்டாக you can achieve your goal. இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறீங்க, இவ்வளோ ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறீங்க. வாட் டிட் இங்கிலீஷ் பார்ட்னர் டூ டு யூ? எஸ், ஃபியர்னஸ், எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயங்கிறது ஒன்று இருக்கும். இங்கிலீஷ்னாவே ஒரு பயம். ஸோ ப்ளீஸ் அதை தூக்கி போடுங்க. அதுதான் இங்கே நான் வந்து கற்றுக்கிட்டேன். இருக்கலாம், மேபி நான் பேசுகிற இங்கிலீஷ் கரெக்டாக கூட இருக்கலாம், பட் எனக்குள்ளே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் பேசுகிறது கரெக்டு தானா அப்படிங்கிற ஒரு தயக்கம். அதை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே தூக்கி அப்படியே ஓரமாக போட்டுருவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ட்ரைனர்ஸ் நாங்களாம் பயங்கரமான ஸ்கில்டு அப்படியெல்லாம் அவங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கைண்டாக, ரொம்ப பொலைட்டாக, ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் சின்ன தப்பு பண்ணால் கூட அதை மோட்டிவேட் பண்ணி தான் அதை வந்து கரெக்ட் பண்ணி இப்படி இருந்தால் இப்படி நல்லாயிருக்கும், இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லி பாருங்கள், இதுதான் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங், வே ஆஃப் ட்ரைனிங். அதனால தான் என்னால் ஈஸியாக நான் கற்றுக்கிட்டு வர முடிஞ்சது. என்னால் இப்போ கான்ஃபிடென்ஸாக பேசவும் முடியும். தட் இஸ் அ கிரேட் நியூஸ் கௌரி. ஸோ இவ்வளோ தூரம் ட்ரைனிங்கை பற்றி சொல்லிவிட்டு, உங்கள் ட்ரெயினர்ஸ் யார் அப்படிங்கிறது சொல்லினா சரியாக இருக்காது. ஸோ உங்களோட ட்ரெயினர்ஸ் யார் அண்ட் அதில் உங்களோட ஃபேவரட் யார்? ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச எல்லா ட்ரைனர்ஸுமே சூப்பர், நல்ல எப்படி சொல்கிறது, பொலைட் அண்ட் சாஃப்ட் அண்ட் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் பர்சன்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த டைமில் எப்போ கூப்பிட்டாலும் இமீடியட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக அதோட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போ டவுட் கேட்டாலும் என்ன டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டைமிங் தகுந்த மாதிரி அவங்கள நம்ம பண்ணணும். ஆனால் நீங்கள் எல்லா டைமும் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பியூட்டி. இப்போ நீங்கள் 4 o'clock, இப்போ வந்து மார்னிங் வந்துட்டு ஒரு 9 ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்மளால் பேச முடியாது. ஸோ 4 o'clock நைட் 11 o'clock வரைக்கும் இன்னொரு ட்ரெயினர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எனி டைம் எல்லாத்துக்கிட்டையும் பேசலாம். ஸோ என்னோடய டைமில் எனக்கு செட்டான ட்ரைனர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி மேம் அண்ட் மதுமிதா மேம் அண்ட் அகஸ்டின் சார் அண்ட் கவிதா மேம். இவங்க 4 பேர்த்த என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவங்க அவ்வளோ க்யூட்டாக பொலைட்டாக பேசுவாங்க. தேங்க்யூ கௌரி ஃபார் அப்ரிஷியேட்டிங் ஆர் ட்ரெயினர்ஸ். ஆக்சுவலாக எங்கள் சைடில் இருந்தும் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் நாங்கள் 99% வந்து கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாலும் இட் இஸ் அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட் இல்லைங்களா? அவங்க வந்து எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எஃபர்ட்டும் காட்டுறாங்களோ போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் 100% ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு அச்சீவ் ஆகும். ஸோ நீங்கள் போட்டிருக்கீங்க அண்ட் யூ டிசர்வ் திஸ் அப்ரிசியேஷன். அண்ட் அதை தாண்டி பிஃபோர் இங்கிலீஷ் பார்ட்னர், ஆஃப்டர் இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து 100% எஃபர்ட் போட நாங்கள் ரெடி, உங்கள் சைடு அப்படிங்கிறாங்கள, அது வந்து 100% உண்மை. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும். as a டான்ஸ் டீச்சர் நான் வந்து அது போக சப்ஜெக்ட் அகாடமிக்லேயும் நான் எடுத்துகிட்ருக்கேன். வீட்டையும் பார்க்கணும், ஸ்டடீஸையும் பார்க்கணும், டான்ஸையும் பார்க்கணும். இதை தாண்டி அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுங்கிற இருந்த எனக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபயர், அதை தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, அவங்க சைடில் 100% எஃபர்ட் போட அவங்க ரெடியாக இருக்காங்க.
ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம சைடில் அவங்க கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கு, அவங்க கொடுக்கக்கூடிய கிளாஸை ரெகுலராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் டெஃபினட்டாக யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அதை தான் நான் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க. அண்ட் வரவங்களுக்கு கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. அண்ட் உங்களோட ப்ரொஃபஷன் என்ன கௌரி? Actually, now I have a 10 years experience in teaching field. Recently, I have studied BA dance Bharatanatyam. Okay. So now I'm managing both side. Now That's I'm really rolling nice. both side, dance and academic year. ஸோ நீங்கள் வந்து அகடமிக்ஸும் பார்த்துக்கிறீங்க, டான்ஸும் பார்த்துக்கிறீங்க. பெரிய விஷயம். அண்ட் அதை தாண்டி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்தாக உங்களுக்கு போய் முடிஞ்சிருக்குங்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டெய்லி லைஃப்பில், உங்கள் ப்ரொஃபஷனில் என்ன விதமான சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்டெல்லாம் எங்கிட்ட யாராவது இங்கிலீஷில் பேசினா கூட கொஞ்சம் பயந்துட்டு தமிழில் ஆன்சர் பண்ணுவேன். இப்போ என்ன எங்கிட்ட சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட தமிழில் பேசினா கூட தமிழில் பேச வர மாட்டேங்குது, சாரி, இங்கிலீஷில் தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டாகவும் சேஞ்சாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். வி ஆர் ஸோ கிளாட். இந்த கான்ஃபிடென்ஸ் தான் நாங்கள் இன்ஷூர் பண்ணுறோம். பிகாஸ் சேர்ற எல்லாத்துக்கும் ஃப்ளூயண்ட்டாக பேசணுங்கிற ஆசை இருக்குது. அதையும் தாண்டி கான்ஃபிடென்ட்டாக பேசுறது தான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதனுடைய முழு உருவமாக எங்களுக்கு தெரியுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யோர் ஃபீட்பேக் வித் அஸ். அண்ட் நீங்கள் இனி அப்கமிங் லேர்னர்ஸ், அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இங்கிலீஷ் பார்ட்னர் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக ப்ளீஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 2 மாதம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரே மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 20 கிளாஸஸ் விடாமல் கரெக்டாக அட்டென்ட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து ட்ரை பண்ண முடியும். இப்போது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் நீங்கள் எடுத்தோன்னே அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும், நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. கிராமர் பார்ட் உங்களுக்கு தெரியலனா ப்ளீஸ் பேசிக்லேருந்து போங்க, நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் போங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போங்க. அட்வான்ஸ் லெவல் முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இங்கிலீஷ் பேச கண்டிப்பாக முடியும். நான் இப்போது இன்டர்மீடியட் கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஜாயின் இன் அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவலும் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை வந்து நான் மறுபடியும் பார்க்குறேன். அப்போ கொடுக்கும்போது இந்த மாதிரி கூட தமிழில் பேச மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ வில் கிவ் மை ஃபீட்பேக் இன் English. That's a great news and all the best. And that's Gowri for you guys. Thank you so much. Thank you.